The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. அப்ப இருந்து இப்ப அந்த கட்சி வளர்ந்து இருக்கும்போது அதற்கான குறைவான இடங்கள் அப்படின்னும் போது அதற்கான குரல் வந்து வரதான் வந்து செய்யும். அதை ரொம்ப பிளாட்டா விசிகாவோட செல்வாக்கு இல்லாம, இன்னொன்னு விசிகாவுக்கு தங்களோட கோரிக்கையை வந்து பொதுவா சொல்வதற்கான அந்த ரைட்ஸ் அப்படின்றது தனியாக வெற்றி பெறுகிற அளவுக்கு வந்து விசிகாவுக்கு செல்வாக்கு அப்படின்றது விசிகாவின் மூலம் திமுகவுக்கு பலன் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. ஆராசா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆதவ அர்ஜுனா மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஈஸியா சொல்லணும்னா அரசியல் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். விசிகாவோட வாக்கு இல்லாம வட மாவட்டங்கள்ல திமுக ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆதவ அர்ஜுனா தன்னோட கருத்தை முன் வச்சிருக்காரு. இந்த கருத்து இப்போ விவாத பொருளா மாறி இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். நம்ம கூட செந்தில் கரிகாலன் சார் இறைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆதவ அர்ஜுனா இப்படி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? விசிகாவோட தேர்தல் பயணம் அப்படின்ற விஷயங்கள்ல இருந்து பார்த்தாதான் நம்ம வந்து ஒரு கிளாரிபிகேஷனுக்கு வர முடியும். 90களிலே விசிகா அமைப்பு வந்துட்டாலும் 99ல் தான் வந்து தமாக அதில் தான் போட்டிடுறாங்க. திருமாவளவன் போட்டிட்டு சிதம்பரத்தில் வந்து 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை வந்து பெறாரு. தொடர்ச்சியாக பார்த்தோம்னா 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டிடுறாங்க. 8 இடங்களில் போட்டிட்டு உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. மங்களூரில் திருமாவளவன் மட்டும் வந்து ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு அவர் 2004 இந்த காலகட்டத்திலே அதுக்கு முன்பே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. என்ன காரணம்னா, அவர் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறாரு. அப்போ வந்து நம்மளோட கருத்துக்களை வந்து சொல்ல முடியல, நம்ம வந்து டிஎம்கே கொறடா கிட்ட தான் அதற்கான விஷயங்களை வந்து கேட்கணும் அப்படின்ற சூழலில் அதற்காக அவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. நம்ம தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெறாமல் திமுக சின்னத்தில் நின்றதுனால அதை வந்து அவர் வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு. 2004 தேர்தலில் வந்து சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி வச்சு மக்கள் தமிழ் தேசம், புதிய தமிழகம் இந்த மாதிரி கூட்டணி வச்சு போட்டிடுறாங்க. அந்த தேர்தலையும் 2 லட்சம் வாக்குகளுக்கு அதிகமாக திருமாவளவன் வாங்குறாரு. தொடர்ச்சியாக பார்த்தோம்னா 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வந்து விசிகா போயிடுறாங்க. 9 தொகுதியில் போட்டிடுறாங்க. அது வந்து தனிச்சின்னம் தான். 2 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. கட்சியோட தலைவர் திருமாவளவன் ஜெயிக்கிறாரு. பொதுச் செயலாளர் ரவிக்குமார் 2 பேரும் வந்து வெற்றி பெறாங்க. தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா 2009 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ வந்து அவங்க வந்து திமுக கூட்டணியில் போட்டிட்டு திருமா மட்டும் வந்து எம்பியாக வந்து வெற்றி பெறாரு. தொடர்ச்சியாக 2011 தேர்தலில் திமுக கூட்டணியில் வந்து போட்டிடுறாங்க. தனிச்சின்னம் 10 தொகுதிகளில் போட்டிட்டு ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. அதுக்கப்புறம் 16 தேர்தலில் வந்து 14 வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெற்றி பெறல. 16 மக்கள் நல கூட்டணியில் 25 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. அப்போதும் வந்து வெற்றி இல்லை அப்படின்னு நடக்குது. திரும்ப வந்து 2019 தேர்தலில் தான் திமுக அந்த எல்லா கூட்டணியும் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் கூட்டணியில் 2 எம்பி இடங்களில் போட்டிட்டு 2மே வந்து வெற்றி பெறாங்க. 2021 6 இடங்களில் போட்டிட்டு 4 இடங்களில் வெற்றி பெறாங்க. 2 வந்து பொது தொகுதி தனிச்சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெறாங்க. வானூர் மற்றும் அரக்கோணத்தில் வந்து தோல்வி அடைகிறாங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்த்தோம்னா விசிகா வந்து கூட்டணியில் இருக்கும்போது வெற்றி பெற்றிருக்காங்க. திமுகவில் இருக்கும்போது வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுகவில் வந்து வெற்றி பெறாங்க. தனி அணிக்கும் போது 2 முறையும் திருமாவளவன் 2 லட்சம் வாக்குகள் அந்த மாதிரி வாங்குறாரு. 2016 சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணியில் நிற்கும்போது கூட வெற்றி பெறலை அப்படின்ற சூழல் தான் வந்து இருக்கு. பொதுவாக தனியாக வெற்றி பெறுகிற அளவுக்கு வந்து விசிகாவுக்கு செல்வாக்கு அப்படின்றது இல்லை அப்படின்றது நம்ம வந்து இதன் மூலமாக வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆனால் வாக்கு வங்கி அப்படின்றது கணிசமாக அதிகரிச்சிருக்கு. இதே நிலைமை தான் திமுகவுக்குமே இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். கூட்டணியில் தான் திமுக வந்து ஜெயிப்பாங்க, 96க்கு அப்புறம் தனி மெஜாரிட்டியே வரல அப்படின்ற கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. 2006 இந்த விஷயங்களை வந்து அவர் சொல்கிறார். ஆனால் இந்த 2021 தேர்தலில் திமுக தனி மெஜாரிட்டியோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அந்த வாக்குகளோடு தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற விஷயத்தில் வட மாவட்டங்களில் ஒரு கருத்து இருந்தது இவ்வளவு காலம். என்னென்னா, பாமக இல்லை விசிகா 2 கட்சிகள் கூட்டணி சேர்த்துக்கிறது மூலமாக நம்ம எளிமையாக வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது. 2011 பாமக விசிகா 2 பேருமே ஒரே கூட்டணியில் தான் இருந்தாங்க. ஒரே கூட்டணியில் தான் இருக்காங்க. 6ல் வந்து பாமக மட்டும் இருந்தாங்க. அப்படி வெற்றி பெறாங்க அப்படின்ற சூழலில் பொதுவாக வந்து கூட்டணி தேவை அப்படின்றது இருக்குது. அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அதே போல் காங்கிரஸுமே வந்து சொல்லலாம், நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் எங்களோட ஒரு 5% இருந்தால் கூட அந்த வாக்குகள் கூட வெற்றிக்கு வந்து உதவுது அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லலாம். இதில் ஒரு முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் என்ன பார்க்குறேன்னா, அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க பார்த்தீங்களா,
அந்த காலகட்டத்தில். ஏன்னா பொதுவாக வட மாவட்டங்களில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பட்டியல் சமூக மக்கள் பெரும்பாலும் அதிமுகவுக்கு வாக்களிப்பவர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னும் போது பாஜக கூட கூட்டணி வைக்கும்போது இல்லை அதிமுக கூட்டணியில் பாமக இருக்கின்ற காலத்தில் அவங்க வந்து மாற்றி வாக்களிச்சிருக்காங்க, மாற்றி திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. விசிகா ஆதரவு, விசிகா யார் கூட இருக்காங்களோ அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2024 இந்த தேர்தல் இருக்குல்ல, இதில் வந்து தருமபுரி தொகுதியில் வந்து சௌமியா அன்புமணிக்கும் திமுக வேட்பாளர் மணிக்கும் கடுமையான போட்டி வந்தது. தொகுதி வாரியாக எண்ணிட்டே வராங்க. எல்லா தொகுதியிலையுமே ஒரு ஈக்குவல் காம்படிஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அரூர் எண்ணும்போது பார்த்தீங்கன்னா திமுக வந்து பயங்கரமான டிஃபரன்ஸில் சௌமியா அன்புமணியை முந்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அவங்க வந்து 30,000 to 40,000 வாக்குகள் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கான வித்தியாசம் வந்து அந்த தொகுதியில் வருது. அரூர் வந்து விசிகாவுக்கு நல்லாவே செல்வாக்குள்ள ஒரு தொகுதி தான். விசிகா வந்து சட்டமன்ற தேர்தல்னால் முன்பெல்லாம் வந்து இடம் வாங்கி போட்டியிட்ட தொகுதி அப்படின்னு விசிகாவுக்கு செல்வாக்குள்ள தொகுதியாகத்தான் அரூர் தொகுதி இருக்குது. அப்படின்னும் போது இவங்க சொல்கிற மாதிரி வட மாவட்டங்களில் விசிகாவின் மூலம் திமுகவுக்கு பலன் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே வேளையில் அப்படி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விசிகாவுமே திமுக கூட்டணியில் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி விசிகா தலைவர் திருமாவளவன்ட்ட வந்து நீங்கள் 2001 வந்து நீங்கள் 8 தொகுதிகளில் நின்றீங்க, 2006 9 நின்றீங்க, 2011 வந்து 10 தொகுதிகளில் நின்றீங்க, 2016 25 தொகுதிகள் நின்றீங்க, திரும்ப 2021 6 தொகுதிகளில் தானே நிற்கிறீங்க, இது வந்து விசிகா குறைகிறது இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர் சொல்லுவார், நாங்கள் அப்போ அவ்வளோ இடங்களில் வந்து நின்றோம், அவ்வளோ இடங்களில் வந்து நின்றோம், ஆனால் அப்போ 4 எம்எல்ஏ ஜெயிக்கவே இல்லை. விசிகா 2001 1 இடம், 2006 2 இடம், அதுக்கப்புறம் வெற்றி இல்லை அப்படின்ற கணக்குகள் இருந்த போக 2021 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல. 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறதுக்கு திமுக இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறது தான் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் விசிகா தலைவர் வந்து முன்வைப்பார். அதே போல் 2019 இப்போ 24 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றதையுமே கூட திமுக கூட்டணியில் இருக்கிறது அப்படின்றது எங்களுக்கு வந்து பலம் தானே அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வந்து முன்வைப்பாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு ஃபேக்டர் தான் நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு ஃபேக்டராக இருக்குது. அதே போல் இப்போ வந்து நீங்கள் இப்போ 2021 தேர்தலே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளுக்கும் 6 இடம், மதிமுகவுக்கும் 6 இடம், கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளுக்கும் 6 இடம், காங்கிரஸ்க்கு 23 இடம் நினைக்கிறேன், 18 வந்து வெற்றி பெற்றாங்க, 22 23 அந்த மாதிரியான இடத்துல 18 இடங்கள் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறாங்க. ஆனால் திமுகவால் விசிகாவுக்கும் பயன் இருக்குது, விசிகாவால் திமுகவுக்கும் பயன் இருக்குது அப்படின்றது நமக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடச்சிருச்சு. ஆனால் 2006 2011 2001 இந்த காலகட்டத்திலேயே விசிகா வந்து 2 இலக்க இடத்துல நின்றுருக்காங்க. அதில் 2006 2 இடம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றத தாண்டி அப்போது இருந்த விசிகாவோட கட்டமைப்போடு இப்போ பயங்கரமாக வளர்ந்துருக்காங்க. சரிங்களா? இப்போ கம்யூனிஸ்டுகள் இப்போ வந்து 2 இடங்கள் தான் வாங்குறாங்க, எம்எல்ஏ 6 இடங்கள் தான் வாங்குறாங்க அப்படின்னும் போது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான கட்டமைப்போ காங்கிரஸ்க்கான கட்டமைப்போ கடந்த காலத்தை விட இப்போ பெருசாக வளரல, அது வந்து குறைஞ்சிருக்கு, வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்ற அளவில் தான் இருக்குது. ஆனால் விசிகா பயங்கரமாக வளர்ந்துருக்காங்க, கட்சி வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? கட்சி பயங்கரமாக வளர்ந்துருக்கு அப்படின்ற போது அதற்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது நிச்சயமாக இருக்க தான் செய்யும், நியாயமும் கூட. நீங்கள் நல்லா பாருங்கள், 2006 9 தொகுதிகளில் போட்டியிட்ட ஒரு கட்சி 2021 வந்து 6 தொகுதிகளில் தான் போட்டியிடுறாங்க அப்படின்றதை தாண்டி 2006 இருந்த விசிகாவும் 2021 இருக்கிற விசிகாவுக்குமான வளர்ச்சி எவ்வளோ பெருசு. அதற்கு பிறகான விசிகா வந்து மக்கள் மத்தியில் எவ்வளோ சென்று சேர்ந்திருக்காங்க, பொது நீரோட்டத்தில் பொதுமக்கள் பொதுவான மக்களும் பட்டியல் சமூகத்துக்கான கட்சி அப்படின்றத தாண்டி அவங்க இஸ்லாமியர்கள் இணைந்து வந்து இது பண்ணுறாங்க, பிற்படுத்தப்பட்டவர்கள் இணைந்து அந்த கட்சி வந்து இப்போ விசிகா தலைவரை வந்து அனைவருமே ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து இருக்கும்போது கட்சியும் வளர்ந்துருக்கு அப்படின்னும் போது அந்த கட்சிக்கு நியாயமாக போக வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்படின்னும் போது சட்டமன்ற தேர்தலையுமே 6 இடங்கள் வாங்கும்போது கட்சியில் வந்து அவ்வளோ கொந்தளிப்பு வந்து இருந்தது. 6 இடத்துக்கு போய் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க, கட்சி அலுவலகமே அப்படியே ஸ்தம்பிக்குது. அப்படியே 6 இடம் அப்படின்னும் போது எல்லா தொண்டர்களுக்கும் அந்த ஒரு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கோபம் எல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி 24 தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூடுதலாக ஒரு பொது தொகுதி கேட்டாங்க. 2019 நாங்கள் 2 தொகுதியில் நின்றோம், இந்த முறை 3 தொகுதி வேணும், பெரம்பலூர்னு நினைக்கிறேன், கூடுதலாக ஒரு தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டு மயிலாடுதுறை பெரம்பலூர் இந்த மாதிரி அது வந்து கொடுக்கல. விசிகாவுக்கு வந்து 2 இடம் தான் கொடுத்தாங்க. அப்போதும் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து வெடிக்குது. திரும்ப 2 முறையுமே வந்து நாங்கள் இது வந்து சீட் எண்ணிக்கைகளுக்கான
கூட்டணி இல்லை, இது வந்து ஒரு கொள்கைக்கான கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. ஆனா எவ்வளவு காலம் தான் அந்த தொண்டர்கள் அதை வந்து ஏத்துக்கிட்டே இருப்பாங்க? கட்சி மதிமுகவுக்கு 6 இடம், மதிமுக 90கள்லையோ இல்லை 2000 எப்படி இருந்தது, இப்போ மதிமுகவோட கட்டமைப்பு எப்படி இருக்கு, அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸோட செல்வாக்கு எப்படி இருந்தது, இப்போ வந்து எப்படி இருக்கு அப்படின் போது, அப்போ இருந்து இப்போ அந்த கட்சி வளர்ந்து இருக்கும்போது அதற்கான குறைவான இடங்கள் அப்படின்னும் போது அதற்கான குரல் வந்து வரதான் வந்து செய்யும். அதை ரொம்ப ஃப்ளாட்டாக விசிகாவோட செல்வாக்கு இல்லாமல் திமுக வென்றிட முடியுமா இல்லை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஒருவேளை பாமக கூட்டணிக்கு வந்தாங்கன்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல விசிகா தனியாக நிற்கிறாங்க அப்படின்னா திமுகவோட ஆதரவு இல்லாமல் விசிகாவும் வெல்ல முடியாது. அதில் அவங்க சொல்ல வர கருத்து நம்ம ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா, அதிமுக ஒரு சாய்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ பாஜக இல்லை, அதிமுக வந்து ஒரு சாய்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது அதிமுகவோட கூட்டணி வச்சா நாங்கள் வெல்ல முடியுமே அப்படின்ற கருத்து தான் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படின்ற கருத்து நேரடியாக இல்லை முன்வைக்கிறாங்கன்னா அது அவங்களோட விருப்பம். அதிமுக அவங்களுக்கு எவ்வளோ இடம் கொடுக்குறாங்க, அதிமுக வந்து என்னென்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்றது. இன்னொன்று, விசிகாவுக்கு தங்களோட கோரிக்கையை வந்து பொதுவாக சொல்வதற்கான அந்த ரைட்ஸ் அப்படின்றது நிச்சயமாக இருக்குது. எல்லோருக்குமே இயல்பாக வந்து ஒரு கேள்வி வரும்ல, விமர்சனமே வருதுல்ல, நீங்கள் 2 இடத்துல தான் போய் கட்சி அடகு வச்சுட்டாருலாம் விமர்சனம் பண்ணுறாங்கன்னும் போது இயல்பாகவே ஒரு குரல் அப்படின்றது வரதான் செய்யும். கட்சிகளுக்குள்ளே இருந்திருக்கும். இது வரைக்கும் இருந்தவர்கள் எல்லோருமே கூட திமுக கூட்டணி அப்படின்னு ஒரு அனுசரணையோடு இருந்திருப்பாங்க. ஒரு புதிய நபர் கட்சிக்கு வராரு அப்படின்னும் போது தலைமையோட முழுமையான விருப்பம் இல்லாமல் அவர் பேசியிருக்க முடியுமா அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்வி தான். அப்படிலாம் பேசிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் அப்படி இது வந்து ஆதவர்ஜுனா அப்படின்ற ஒரு நபர் பேசிட்டாரு, திருமாவளவன் ஒப்புதலோட தான் பேசினாரு, ஒப்புதலோட பேசினாரா இல்லையா அப்படின்ற எல்லாவற்றையும் தாண்டி அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, தொண்டர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, தொண்டர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க, நான் வந்து அது என்னோட குரலாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது வந்து யதார்த்தத்தில் உண்மையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. விசிகா தொண்டர்கள் அதை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத தான் பார்க்க முடியும். விசிகாவோட வாக்கு வங்கி எவ்வளவு சார்? எந்த ஒரு கட்சியுமே தனியாக போட்டிக்கிட்டு 234 தொகுதியிலையும் போட்டிக்கிட்டு அப்படி இப்போ நாம் தமிழர்லாம் நிற்கிறாங்க, பாமக 2016 அப்படி நிற்கும் பட்சத்தில் தான் வந்து நம்ம வந்து அது ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். ஆனால் விசிகாவோட பொதுவாக அந்த கட்சி சார்ந்து இருக்கிறவங்களே சொல்கிற கருத்து, நாங்கள் வந்து ஒரு 10% அதிகமான வாக்குகளே வந்து நாங்கள் வந்து பெறுவோம் அப்படின்ற வகையில் வந்து சொல்கிறாங்க. தனித்து நீங்கள் ஆரம்பத்திலே சிதம்பரம்லேயே அவர் வந்து ஒரு 2 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதான் நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒரு நல்ல வாக்கு வங்கி இருக்குது, விசிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. நீங்கள் ஒரு மாநாடு நடத்தினாலோ இந்த தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கட்டமைப்பு உள்ள, கிராமங்கள்லையுமே கட்டமைப்பு உள்ள ஒரு வலிமையான கட்சியாக தான் விசிகா இருக்குது. தேர்தலில் போட்டியிடுறதுக்கோ இல்லை கட்சி நிர்வாகிகள் கட்சி பொறுப்புக்கு வருவதற்கு கூட அங்கே கடுமையான போட்டி இருக்குது. அவ்வளோ நிர்வாகிகள் இருக்காங்க, கட்சி அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரியான போட்டிகள்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு மாவட்ட செயலாளர்லேருந்து கட்சி நிர்வாகிகள் போடுறதுக்கான கட்சி நிர்வாகிகள் நியமிக்கிறதே கடுமையான சவாலாக அந்த கட்சி தலைமைக்கு மாறி இருக்கிற அளவுக்கு அந்த கட்சி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்போ சீமான் 8% இருக்காரு, விஜய் வந்து அவர் 10 to 12 வாங்குவார், விஜயகாந்த் 8 நின்னாரு, வந்து 10% வரைக்கும் போனார் அப்படின்ற அளவில் விசிகாவும் இப்போது ஒருவேளை அந்த மாதிரி தனித்தெல்லாம் போக மாட்டாங்க. அப்படின்னா கூட ஒரு நல்ல வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து தேர்தலில் திமுக கூட கூட்டணியில் நிற்கிறது 4 இடங்களில் 6 இடங்களில் நிற்கும் போது வர்ற 1% இல்லை 2% வச்சு விசிகாவோட வாக்கு வங்கி அதுதான் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம போயிட முடியாது. எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படின்னு நம்ம அவங்க தனிச்சு நிற்கும் போது தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒரு நல்ல ஒரு வாக்கு வங்கி உள்ள ஒரு இரட்டை இலக்கத்தில் கூட நம்ம வந்து விசிகா ஒருவேளை தனியாக நின்றால்னா கிட்டத்தட்ட இரட்டை இலக்கத்தை தொடுகிற அளவுக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியும். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் முதல்வர் அல்லது துணை முதல்வர், இந்த கோரிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க சார்? திரும்ப கூட ஒரு கூட்டத்தில் வந்து பேசியிருந்தாரு, அரசாங்கம் வந்து மாறும், திமுக இருக்கும் அதிமுக இருக்கும், ஆனால் வந்து அரசு அப்படின்றது நிலையானது, இந்த சிஸ்டம் வந்து நிலையானது, அது வந்து ஒருத்தவங்களை வரவிடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. அதையும் தாண்டி பார்த்தோன்னா கடந்த காலத்தில் சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. என்னன்னா, காங்கிரஸ் கட்சி ஒருவேளை தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக ஆட்சி செய்திருந்தால் ஒரு பட்டியல் முதல்வர் வந்து நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாரு. தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஒரு திமுகலேயே யாரோ ஒருவரை கொண்டு வரணும் அப்படின்னா கூட கட்சியில் வந்து ஒரு அப்படின்றது பொது சமூகம் அதை எந்த அளவுக்கு ஏற்றுக்குது, சாதி ரீதியான மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றது விசிகா தலைவரே பல இடங்களில் வந்து பேசியிருக்காரு. பொது சமூகத்துக்கு அந்த மனநிலை வந்து மாறணும் அப்படின்ற கருத்துக்களை வந்து அவர் வந்து முன் வச்சிருக்காரு. அதே வேளையில் திருமாவளவன் அவர்களே அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார். என்னன்னா,
பாமக வந்து முதல்வர் வேட்பாளர் அன்புமணி நின்றுருக்காரு. சீமான் வந்து நாம் தமிழரோட கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதல்வர் அப்படின்றது இருக்கு. விஜயகாந்த் கூட முதல்வர் வேட்பாளராக மக்கள் நல கூட்டணியில் இருந்தார். திரும்ப தன்னை எங்கேயுமே வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்றதெல்லாம் சொன்னதில்லை. அவரே அது குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, என்னோட சக்தி வந்து எனக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வர்ற கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே முதல்வர் ஆசை, முதல்வர் வேட்பாளராக முதல்வர் ஆகணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு அப்படி இல்லை அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. பட்டியல் சமூகம் முதல்வர் குறித்து பேசும்போது கூட அவர் வந்து தன்னோட கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காரு. ஏன் வந்து ஆக முடியலை அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. நிச்சயமாக அதெல்லாம் வந்து ஒரு நியாயமாக எழுப்பப்பட வேண்டிய ஒரு கேள்வி தான். நீங்கள் வந்து திராவிட கட்சிகள், திராவிட இயக்கங்கள், பெரியார் அண்ணா போன்ற தலைவர்கள் திராவிட கருத்துக்கள் ஊன்றி இருக்கிற ஒரு மாநிலத்தில் இப்போ நம்ம பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டாங்க. பல்வேறு மாநிலங்கள் வந்து அதற்கு உதாரணமாக இருக்காங்க. பீகார் இருக்காங்க அப்படின்னு பல்வேறு மாநிலங்கள் வந்து அதற்கு உதாரணமாக இருக்காங்க. அப்படின்னும் போது தமிழ்நாடு ஏன் இன்னும் அந்த நிலைமையை எட்ட முடியலை அப்படின்ற கேள்விகள், மகாராஷ்டிரா கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஏன் எட்ட முடியலை அப்படின்ற கேள்வி, அது குறித்த விவாதம் அப்படின்றது நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். முதல்வர் வேட்பாளர், முதல்வர் அப்படின்ற விஷயங்களை கூட இப்போ நிறையா பேர் என்ன கருத்து சொல்லுவாங்கன்னா, திமுகலே கூட யாராவது ஒருத்தவங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி பார்த்தோம்னா அமைச்சரவையிலேயே வந்து ஒரு நல்ல அமைச்சரவை கொடுக்கணும், நல்ல போர்ட்ஃபோலியோ. இப்போ வந்து நீங்கள் ஆதி திராவிட நலத்துறை மாதிரி இந்த மாதிரியான அமைச்சரவையை வந்து கொடுத்துட்றீங்க, நல்ல வந்து போக்குவரத்து துறை, இந்த மாதிரியான அமைச்சரவை வந்து வழங்கப்படணும் அப்படின்ற கருத்துக்கள் கூட வந்து முன்வைக்கப்படும். அதே போல் நீங்கள் துணை முதல்வர் விஷயம் குறித்து சொன்னீங்கல்ல, நம்ம தமிழ்நாடு இருக்குது, ஆந்திராவில் துணை முதல்வராக பவன் கல்யாண் இருக்கார், தெலுங்கானாவில் துணை முதல்வராக மல்லுப்பட்டி விக்ரமார்கே இருக்கார், கர்நாடகாவில் டிகே சிவகுமார் இருக்கார், கேரளாவில் இல்லை. இந்தியாவிலே கிட்டத்தட்ட இப்போ 23 பேரோ நம்ம 24 பேர்கிட்ட துணை முதல்வர்கள் இருக்காங்க. கடந்த ஜெகன் ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா 5 பேர் துணை முதல்வர்களாக இருந்திருக்காங்க. அவங்களில் வந்து நிறைய பேர்ல இப்போ தெலுங்கானாவோட துணை முதல்வர் கூட ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் இருக்காரு. ஜெகன் ஆட்சியிலையுமே ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னு இந்தியா முழுமைக்கும் அது போன்ற உதாரணங்கள்லாம் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் ஏன் வந்து அப்படி வரக்கூடாது அப்படின்ற கோரிக்கைகள் வந்து வருது. ஆதவர்ஜுனா அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா, சினிமாவிலேருந்து வரவங்க நேரடியாக முதல்வராக ஆசைப்படுறாங்க. சமீபத்தில் கொஞ்சம் முன்னாடி வந்தவங்க துணை முதல்வராக வரும்போது கட்சியில் வந்து விசிகா 40 வருஷமாக அரசியலில் இருக்க ஒருவர் வந்து ஏன் வந்து அப்படி எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க. திரும்பவும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, 99 ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயம் என்னென்னா, அமைச்சரவை தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி இருந்தாலுமே எல்லா கட்சிகளுக்கும், தெலுங்கு தேசத்துக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. முன்னாடி மெஜாரிட்டி, தனி மெஜாரிட்டி இருக்கும்போதே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் அது போன்ற சூழல்கள் வந்து வரணும் அப்படின்ற விஷயங்களை விசிகா தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு வராங்க. அப்படின்ற வகையில் இதுவுமே வந்து விசிகாவோட ஒரு அவங்க கட்சி நிர்வாகிகள், அவங்களோட இந்த அரசியல் பயணம், இந்த எல்லா விஷயங்கள்ல இருந்து தான் இந்த கருத்துக்கள் வந்து வருது அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் இந்த அமைச்சரவையில் பங்காக இருக்கட்டும், துணை முதல்வர் விஷயமா இருக்கட்டும், நீங்கள் பட்டியல் முதல்வர் அப்படின்ற விஷயங்களை வந்து திரும்பவே வந்து அதற்கான இந்த சிஸ்டம் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆனால் அமைச்சரவையில் பங்கோ இல்லை துணை முதல்வர் போன்ற விஷயங்களோ சாத்தியமானது தானே, அது போன்ற கருத்துக்களும் வந்து முன்வைக்கப்படுது. சமீபத்தில் கூட அந்த மாதிரி ஒரு செய்தி பார்த்தேன். திமுகலே துணை முதல்வர்கள் வந்து 3 பேர் வரப்போறாங்க. துரைமுருகன் வரப்போறாரு, CV கணேசன் வரப்போறாரு, அவர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர். உதயநிதி வரப்போறாரு, 3 பேரை ஆக்க போறாங்க. அது போன்ற கருத்துக்கள்லாம் வந்து நாளிதழ்கள் எல்லாம் வந்த விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். அதனால இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து கட்சிக்குள்ள இருந்து கட்சி நிர்வாகிகள் எதிர்பார்ப்பு, அவங்க எல்லோரையுமே வந்து ஒப்பிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்க்குறாங்க. அதுலேருந்து தான் அந்த கோரிக்கையை வந்து எழுது அப்படின்னு பார்க்க முடியுது. விசிகாவோட அரசியல் பயணத்தில் இவ்வளவு காலம் மக்களுக்கான பொது பிரச்சனைகளுக்கு போராடி இருக்காங்க, பேசியிருக்காங்க. நம்ம வந்து கூட்டணியில் ஒரு வலிமையான கட்சியாக இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து இதெல்லாம் ஒரு பேசு பொருளாக ஆக்குறாங்க. நீங்கள் வந்து அதிமுக இன்னொரு சாய்ஸ் இருக்காங்க. அதிமுக கூட ஒருவேளை 2026 வரணும்னா நான் வந்து அமைச்சரவையில் பங்கு தரேன்னு கூட கூட்டணிக்கு வந்து அழைப்பு விடுக்கலாம். துணை முதல்வர் பதவி தரேன்னு கூட அழைப்பு வந்து விடுப்பதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது. போன ஆட்சியில் அவங்களோட கட்சியை சேர்ந்த OPS வந்து துணை முதல்வராக இருந்தார். அப்படி கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா அதற்கான ஒரு விவாதங்களை உருவாக்கலாம், அதற்கான ஒரு டிபேட் வந்து கிரியேட் பண்ணலாம், கருத்துருவாக்கம் வந்து உருவாக்கலாம் அப்படின்ற வகையில தான் இந்த கருத்துக்கள் வந்து வெளிப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நான் பார்க்கிறேன். ஆதவர்ஜுனா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு, ஆனா கட்சிக்குள்ளேயே அந்த கருத்து வந்து எதிர்க்கப்படுது. அதை பத்தி சொல்லுங்க சார். ஆதவர்ஜுனா வந்து ஒரு தனியார் நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து ஒரு தொலைக்காட்சிக்குமே வந்து கொடுத்துருக்காரு. நம்ம புதிய தலைமுறைக்குமே வந்து கொடுத்துருக்காரு. எல்லா இடங்கள்லையும் இது போன்ற கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது.
அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அன்னைக்கே வந்து சீதாராம் யெச்சூரி அவருக்கான கூட்டத்தில் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து அமைச்சரவையில் இல்லாமல் அப்படி இல்லாமே வந்து அமைச்சரவை என்ன பண்ணணுன்றதை தங்களோட போராட்டங்கள் மூலமாக முன்னெடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் வந்து இது வந்து ஆபத்தான கருத்து, இது வந்து முதிர்ச்சி இல்லாத கருத்து போன்ற விஷயங்களை வந்து தெரிவிக்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்தோம்னா சிந்தனை செல்வன் சட்டமன்ற குழு தலைவர், விசிகாவோட சட்டமன்ற குழு தலைவர், எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குது, முட்டை வந்து அந்த கரு உருவாகி அது இதாகிறதுக்கு முன்னாடியும் அது உடஞ்சிடக்கூடாது, லேட்டாகவும் இதாகிடக்கூடாது, சரியான காலத்தில் தான் வந்து வரணும்னா இந்த நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் சரிதான், அது சரியான காலத்தில் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஓகே. அவரோட பாவலன் அவரோட முக்கிய பொறுப்பு, அவருமே கூட ஆதவர்ஜுனா தான் வந்து தான் ஒரு நிறுவனம் தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்ற சொல்கிற கருத்தே வந்து தவறானது அப்படின்ற கருத்துக்களை வந்து தெரிவிச்சு அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் வந்து வந்துட்டு இருக்கு. இதே போன்று கடந்த காலத்தில் திமுகவில் பேசுவாங்க, அதிமுகவில் வந்து வரும், அது அவரோட தனிப்பட்ட கருத்து, ஜெயக்குமாருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா அது ஆர்எஸ் பாரதி அவரோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்எஸ் அவரோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் வந்து இதுலேயுமே வந்து அது அவரோட தனிப்பட்ட கருத்து அப்படின்ற விஷயங்கள் வந்து வருது. மொத்தமாக வந்து ஒரு கட்சியில் எல்லோருமே வந்து அதை ஒரு கோரிக்கையாக முன் வச்சு அதை வந்து ஒரு விஷயம் வந்து அப்படி பேசி அப்படி தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கட்சியிலேருந்து கட்சி நிர்வாகிகளோட எதிர்பார்ப்பா இல்லை ஏதோ ஒரு நிர்வாகி அப்படின்ற ஒருத்தரோட கருத்தாகவும் அது வந்து வருது. அப்படின்னும் போது இது எல்லா கட்சியிலையுமே இது வந்து நடக்கும். அது வந்து தலைமைக்கிட்ட ஒப்புதல் வாங்கி இல்லை தலைமை விருப்பம் இல்லாமல் ஒருவர் வந்து பேச முடியாது. ஏன்னா ஆர்எஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆதவர்ஜுனா மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த திரும்ப நடவடிக்கை எடுப்பார் நான் நம்புகிறேன் அப்படின்ற கருத்துக்களே சொல்லியிருக்காரு. கடந்த காலத்துலலாம் விசிகா குறித்து கூட திமுகவில் இருந்துட்டு கருத்து தெரிவிச்சிருப்பாங்க, முக்கிய நிர்வாகிகள் ஏதாவது கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. அப்படின்ற வகையில் அப்போதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது இன்னொரு கட்சியில் நடவடிக்கை எடுப்பது அது வந்து அவர் ஒரு எப்படி சொல்ல ஒரு ரெக்வஸ்டாக அந்த மாதிரி தான் வைத்திருந்தார். ஆனால் அப்படிலாம் யாருமே வந்து அது போன்ற நடைமுறையெல்லாம் இல்லைன்னு வச்சிங்களேன். பாமக குறித்து அந்த மாதிரி கருத்து தெரிவித்ததற்காக புகழேந்தியெல்லாம் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இவர் வந்து பெருவாரியான நிர்வாகிகளோட தொண்டர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது, அது போன்ற விஷயங்களை தான் வந்து வச்சிருக்காரு. ஈஸியாக சொல்லணும்னா அரசியல் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்ற மாதிரி தான். அவங்க கட்சி வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்ற போது அது பல்வேறு வடிவத்தில் வந்து வெளியே வரும். ஒருவர் வந்து அதை ஆதரிப்பார், ஒருவர் வந்து அந்த கருத்து நியாயமானது, அதுக்கான காலம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவார். பொதுவாக இதில் ஒட்டுமொத்தமாக நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா என்ன அப்படின்னா விசிகா தங்களோட செல்வாக்கு, தங்களோட வாக்கு சதவீதம் எல்லா விஷயங்களையும் வச்சு தங்களுக்கான டிமாண்டை வந்து 2026 தீவிரமாக முன்வைப்பாங்க அப்படின்றது தான் இந்த எல்லா நடவடிக்கைகள், இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து வெளியே வருது. மது ஒழிப்பு போராட்டம் மாநாடு அக்டோபர் 2 நடக்கிற மாநாட்டை இதோட பொருத்தி பார்க்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த நோக்கத்துக்காக மட்டுமே தான் அந்த மாநாடு நடத்தப்படுதா அப்படின்றது அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அரசியலில் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியுமே நிச்சயமாக ஒரு ஹிடன் பாலிடிக்ஸ், அவங்களோட கட்சியோட நோக்கம், எதிர்காலம் எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம பல்வேறு போராட்டங்கள் செய்யாமல் தவிர்த்ததற்கும் கட்சியோட நலன் காரணமாக இருக்கும்போது நம்ம சில விஷயங்களை முன்னெடுக்கும் போதும் அதற்கு காரணமாக இருக்கும். அந்த வகையில் அதுவுமே காரணமாக இருக்கலாம். அது மட்டுமே காரணம் நான் சொல்லலாம். மக்கள் நலன் அக்கறையிலிருந்து கூட அந்த மாநாடு வந்து உருவாயிருக்கலாம். ஆனால் அது ஏன் வெறும் அப்படியான விஷயமா மட்டுமே இருக்கணும் அப்படின்ற விஷயமும் அவங்களுக்கு வந்து தோன்றி இருக்கலாம். அந்த வகையில் தான் அந்த குரல் வருது. ஒட்டுமொத்தமாக விசிகா இந்த டிமாண்டை வந்து 2026 தேர்தலில் நிச்சயமாக விசிகா வந்து முன்வைக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது. ஆதவர்ஜுனா முன்வைத்த கருத்து, அதற்கான எதிர்வினைகள் பற்றி விரிவாக பார்த்தோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.